ஹாய், திஸ் இஸ் ரீது. வெல்கம் டு மை சேனல். இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி முன்னுக்கு வரலான்னு நினச்சா, ஏதாவது ஆரம்பித்தா அதுக்கு தடங்களா 1000 விஷயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த விஷயம் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேங்க. இனிமே இந்த மாதிரி ஓரமாக உட்காந்துடாதீங்க ப்ளீஸ். ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கை என்பது கஷ்டம்தான். அதெல்லாம் சேர்த்து உங்களை முடக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தனியாக ஓரமாக உட்காந்து நினச்சிருப்பீங்க, என்னடா வாழ்க்கை இது, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, நான் ஆசைப்பட்ட எந்த விஷயமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. அதுலேயும் நிம்மதியாக சந்தோஷமாகவும் சில பேர் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தி பேலன்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு தராசு இருக்குது. அந்த தராசு தான் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்குதுங்க. எவன் தராசில் இந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயமும் சமமாக இருக்கிறது, அவன் ஒரு சமமான நிலையில் வாழ்வாங்க, சரிங்களா? அவன் ரொம்ப மேலவும் இருக்க மாட்டான், ரொம்ப கீழவும் இருக்க மாட்டான். எவனுடைய தராசில் தி ஃபெயிலஸ் நெகட்டிவிட்டி, நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லா விஷயத்துலேயும் நெகட்டிவாகவே நினைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை அவன் லைஃப்பில் அடுக்கிக்கிட்டே போவான், புரியுதுங்களா? ஸோ அவனுக்கு பாசிட்டிவே நடக்காது, அவன் நடக்கிறது எல்லாமே அவனுக்கு நெகட்டிவ் தான் நடக்கும், சரிங்களா? அவன் எல்லா விஷயத்துலையுமே தோத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவன் தேடுறதே தோல்வியை தான். யாரோட மனசில் இருக்கிற தராசில் வெற்றிகள் தோல்விகளாக இருந்தாலும் சரி, அதை வெற்றியாக பார்க்குறானோ அவன் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 தடவை தோல்வி. ஆனால் அவரை ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, 10,000 தடவை இந்த விஷயத்தில் தோத்துட்டீங்க, இன்னுமா இதில் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இது நடக்காத ஒரு பாதை, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அதை வெற்றியாக தான் பார்த்தாரு, புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு தராசில் வெற்றி தோல்வி அதிகமாக இருக்குதான்னு பாருங்கள், இல்லையா சமமாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஒரு மூமெண்ட்டில் ஒரு கெட்ட விஷயங்களை கூட நல்லதாக நினைங்க. தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக பாருங்க. உங்கள் தராசில் நல்ல விஷயங்களே வையுங்க. உதாரணம், யாராக இருந்தாலும் உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினா கூட நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. புரியுதுங்களா? நன்றி.